வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதா வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நம்ம பாறைகளுக்கு மேலே தான் வந்து போர்டை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். இறக்கி என்ன பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து முண்டக்கனி மீனோட சதையை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனவா பிடிச்சோம். அந்த கனவாயுமே வந்து இறையா வந்து போட்டு நாங்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ 2 வட்டம் இன்றைக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட வந்து மீன் வந்து ஏலத்தில் போயிடும். ஏன்னா இப்போ இருக்க ரேட் அந்த மாதிரி ரேட்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு, நிரம்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 தூண்டி வந்து இலக்கி இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு வந்து ஒரு கிட்டம் போட்டிருக்கோம். அந்த வெயிட்னால தான் வந்து தூண்டி வந்து நிலத்தில் வந்து கொண்டு போகுது. இன்னும் நம்ம பிடிக்கிற மீன்கள் எல்லாமே வந்து பாறைகளை அலையக்கூடிய மீன்கள். அப்போ நிலத்துல தான் நம்ம தூண்டியை கொண்டு போகணும். இப்போ அண்ணனுக்கு ஒரு மீன் கடிச்சிருக்கு. என்ன மீன் பார்க்கலாம். அதிகமாக வந்து புள்ளிக்கிழவா தான் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா புள்ளிக்கிழவா, தம்பா, அதுக்கப்புறம் வந்து பண்டாரி, இந்த மாதிரி மீன்கள் தான் வந்து மாட்டும். இன்றைக்கி மஞ்சக்கிளியும் கிளாத்தியுமே வந்து மாட்டுச்சு. மஞ்சக்கிளி வந்து நல்ல சைஸான மஞ்சக்கிளி. நல்லா சைஸான மீனுங்க பாருங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 கிலோ வந்து இருக்கும். இந்த மாதிரி மீன்கள் வந்து சைஸான மீன்கள் வந்து நல்ல ரேட்டுமே வந்து போகும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து 350 ரூபா வர போய்கிட்டு இருக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாச்சுன்னா எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 45லேருந்து 50 கிலோ மீன் வரை நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து புள்ளிக்கிழவா தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு தொடர்ச்சியாக. எப்படி நம்ம இப்போ தொழில் பார்க்குற இடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 பாகத்திட்ட வந்து இருக்கும்.
கணவாயை நம்ம வந்து இறையா பயன்படுத்தினால இந்த இறை வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 2-3 மீனுக்கு வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தலாம். இதே நம்ம வந்து முண்டக்கண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து முண்டக்கண்ணி மீனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சதையை பயன்படுத்தும் போது மீன் ஒரு கடியிலே வந்து சதை வந்து பிஞ்சு போயிடும். கனவானால் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மண்டாடி அண்ணனுக்கு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து புள்ளிக்கிழவா மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சக்கிளி. மஞ்சக்கிளி மீன் நல்ல சைஸ் மஞ்சக்கிளி. வட்டைக்கிளி, இதற்கு பெயர் பூனக்கண்ணி மாத்துக்கிழவா. என்னென்ன மீன்கள் கிடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தம்பா மீன், புள்ளிக்கிழவா, மஞ்சக்கிளி மீன்கள் வந்து கிடக்கு. இந்த சைஸ் மஞ்சக்கிளி நல்ல ரேட்டு போகும். தம்பா மீன், கலவா மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கிலோ வந்து 350 ரூபாலேருந்து 450 ரூபா வரை விலை போகுது. இந்த மீன் பேர் தான் வந்து கிளாத்தி மீன். பார்களில் வந்து அதிக அளவில் வந்து இந்த மீன்கள் வந்து அலையும். தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நம்ம தோலை உரிச்சிட்டு தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போகும் ஏலத்தில். ஒரு வாட்டி கிளாத்தி வச்சு தான் போச்சு கொடுத்தேன். கொம்பை இறங்கிட்டாண்டாச்சா கலத்து கொம்பை நாங்கள் கிளாத்தியை தான் வந்து கொம்புன்னு சொல்லுவோம். ஏன்னா இது கூட்டம் அதிகமான அளவில் வந்து இருக்கும் இந்த மீன். இப்போ 2 பேருக்குமே வந்து கிளாத்தி தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மீன் வந்தால் கயிறு போடுவோம். இந்த மீன் வந்தால் போய் தூங்கிடுவோம் நாங்கள். உஷாரு ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. அண்ணனுக்கு இப்போ 2 மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து கலவா புள்ளிக்கவாயும், அதுக்கப்புறம் வந்து செம்பாலை மீன் மாட்டியிருக்கு. கையை வெட்டிடும்.
இப்போ அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு. நல்ல சைஸ் மீன் தான். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு வட்டா மீன் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் தூண்டி போட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.